ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். 7th problem, which of the numbers are not in proportion? உங்களுக்கு 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதுல எது ப்ரொபோர்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க 6/8 5/7 கொடுத்துருக்காங்களா. 6/8 சிம்பிளிஃபை பண்ணால் 2 டேபிளில் கட் பண்ணால் 3/4 வருதுங்களா. இந்த சைடு 5/7 இருக்குங்களா, ரெண்டும் சேமாக இருக்கா, இல்லை. ஸோ அது வந்து நாட் இன் ப்ரொபோர்ஷன். நெக்ஸ்ட் பாருங்களேன் 7/14 6/12ங்களா. 7 டேபிளில் 1/2 போட்டுக்கலாம், 6 டேபிளில் 1/2 அது ப்ரொபோர்ஷனாக வருது. 18/27 9 டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2/3. 12/8 6 டேபிளில் பார்த்தீங்கன்னா 2/3 வருது. அதுவும் உங்களுக்கு ப்ரொபோர்ஷனாக வருது. டியும் உங்களுக்கு ப்ரொபோர்ஷனாக வருது. உங்களுக்கு ப்ரொபோர்ஷனாக வராதது 6/8 5/7. 6/8 2ஆல் கட் பண்ணால் 3/4. 5/7 நம்ம கட் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு நம்பர் ஆர் நாட் இன் ப்ரொபோர்ஷன். 8th problem, find two numbers such that mean proportional between them is 18 and third proportional between them is 14. 144. அதாவது 2 numbers mean proportion between ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுத்தால் 18 வரணும். தேர்ட் ப்ரொபோர்ஷன் வந்துட்டு உங்களுக்கு தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. அது வந்து 144 அப்படின்னு சொல்லி கொஷினில் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ பாருங்களேன், கோ பை சாய்ஸ் போயிட்டேன் நான். இப்போது ஏ எடுத்துக்கிற 9 × 36 மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுத்தால் எனக்கு 18 வருது. மீன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுத்தால் நமக்கு வந்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 2 numbers such that mean proportion between 18. ஸோ கோ பை சாய்ஸில் ஏ 9 × 36 அதை மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுத்தால் 18 வந்துடுச்சு. அப்புறம் தேர்ட் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏ வந்து 9, பி 36, சி நமக்கு தெரியாது. நம்மளுடைய ஃபார்முலா சி இஸ் ஈக்குவல் டு b²/a. ஸோ பிங்கிறது 36 இன்டூ 36 டிவைடட் பை 9. ஸோ சி வந்து நமக்கு என்ன வருதுங்க, 144 வருதுங்களா. ஸோ இந்த சாய்ஸில் போனால் மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்கிற மீன் ப்ரொபோர்ஷனோ தேர்டு ப்ரொபோர்ஷனோ கரெக்டாக வருது. மற்றதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீன் ப்ரொபோர்ஷன் வரும், இல்லைன்னா தேர்டு ப்ரொபோர்ஷன் வராது. இல்லை தேர்டு ப்ரொபோர்ஷன் வரும், மீன் ப்ரொபோர்ஷன் வராது, தப்பாக வரும். ஸோ கொஷின் ஏ தான் வந்து ரெண்டு கொடுத்துருக்கிற ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஏ தான் உங்களுடைய ஆன்சர். 9th problem, triplicate ratio of 4:5 ஜூன் 2013 கேட்டிருக்காங்க. ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா என்னங்க, கிவன் நம்பரை நம்ம 3 times மல்டிப்ளை பண்ணோம். 4 3 times மல்டிப்ளை பண்ணுங்க. 4 × 4 16. 16 4 சார் என்ன வருங்க, 64. தென் 5 × 5 25. 25 5 சார் 125. ஸோ 64 125ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. அதாங்க உங்களோட ஆன்சர். 10th problem, mean proportion between 24 and 54. past year question paper உங்களுக்கு மீன் ப்ரொபோர்ஷன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா எப்படி அப்படின்னா கொடுத்துருக்கிற கொஷினை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுக்கணுங்க. கொடுத்துருக்கிற கொஷினை எப்படி மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுத்துருக்கணும். 24ஐயும் 54ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1296. அதை ரூட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 36 வருது. அந்த 36 ஆப்ஷன் டியில் இருக்குங்க. சம் நம்பர் 11, the ratio of the number is 1:2:3 and the sum of their square is 504. Then the numbers are.
அதாவது அதோட ரேஷியோ 1:2:3 இருக்கும். அந்த ஆன்சரை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அதை ஆட் பண்ணால் ஆன்சர் வந்து 504 வருதுங்க. கோ பை சாய்ஸ் போயிருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன் 6, 12, 18. இதை நான் 6ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 1:2:3 கிடைக்குது. ஸோ அது த ரேஷியோ ஆஃப் தி நம்பர் 1:2:3ங்கிறது கரெக்டு. இப்போ அந்த நம்பரை நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கொயர் எடுக்கிறேன். 6 ஸ்கொயர், 12 ஸ்கொயர், 18 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் என்னங்க 36, 12 ஸ்கொயர் என்னங்க 144, 18 ஸ்கொயர் என்னங்க 324. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது எனக்கு 504 வருது. சம் ஆஃப் தி ஸ்கொயர் வந்து எனக்கு என்ன வருதுங்க 504. 6 ஸ்கொயர், 12 ஸ்கொயர், 18 ஸ்கொயர் வந்து 504 வருது. இதுதான் என்னோட ஆன்சர். மற்ற ஆப்ஷன்லாம் போட்டு பார்த்தா எனக்கு கரெக்டான ஆன்சர் வரல. ஸோ ஏதான் கரெக்ட்.